வாட்டிக்கன் லேபி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதுலேருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன். நேற்று திடீர்னு முதல்வர் சான்றிதழ் வழங்கியிருக்காரு. என்ன சான்றிதழ் வழங்கியிருக்காருன்னா 88 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையினர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை அசர்டைன் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் பார்க்கணும், செக் பண்ணணும், அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நிரந்தர சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்னு ஏற்கனவே 370 கல்வி நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 314 நேரடியான மதசார்பு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அதுகளுக்கும் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேரடியான மதசார்பு நிறுவனங்கள் அப்படின்னா சர்ச்சு, மசூதி டைரக்டா ஆப்ரேட் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருநெல்வேலியெல்லாம் டயோசிஸ் கீழே எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் இருக்குல்ல. அதுல எத்தனை ஜெயின்ஸோட கல்லூரி அது வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் 2 இருக்கிறதே கஷ்டம், துர்லபம். அதுக்கு கூட இவங்க எந்த விதமான ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்க போறதில்ல. சோழிய வளாகம்னு ஒரு கிராமம் கரெக்டா எங்க ஊருக்கு எதிர்த்தகரை, அதுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய இடம். அந்த சோழிய வளாகத்துல ஒரு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி இருக்கு. அந்த உதவி பெறும் ஆரம்ப பள்ளி ஒரு சத்துணவு பால்வாடி இடத்துல தான் இப்ப நடக்குது. மாரியம்மன் கோவிலில் நடந்தது. பக்கத்துலேயே டிபிசி இருக்கு, நெல் பிடிக்கிறாங்க. அந்த சொனை, புழுதி, கருக்கா ஸ்மெல்லு, இதுலயே அந்த பிள்ளைங்களும் அங்கே படிக்குது. இது இந்துக்கள் நடத்தக்கூடிய உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கு. ஆனால் இதுவே இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒரு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க, அங்கே என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கும்? அவங்க கேட்கவே வேணாம், வாங்க கையெழுத்து போட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நாங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், நாங்கள் பார்வையிட கூட மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த திமுக ஆட்சி இருக்குது. அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு 5 கடமைகள், ஹஜ்ஜுக்கு போகிறது, தினசரி தொழுகை நடத்துறது அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ 5 கடமைகளா இவரே என்ன நினைச்சிட்டாரு, நீங்கள் எப்போ வேணால் கல்வி நிறுவனம் தொடங்கிக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் வழிபாட்டு தலத்தை வச்சுக்கலாம், இந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரியல் கிரவுண்டை, மயானத்தை பிடுங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற இந்த வழிமுறையில் இப்போ ஒரு போன மாதம் ஹஜ்ஜுக்கு புது கட்டடம் மெட்ராஸ்லேயே 2 இருக்கும்போது 3வது புது கட்டடம் நங்கநல்லூரில் அவர் அடிக்கல் நாட்டியிருக்கார். கோயம்புத்தூர்லயும் வக்ஃபு பில்டிங் கட்டியிருக்காரு. வக்ஃபு பிரச்சனை கோர்ட்டே செருப்பால் அடிச்சா கூட அதெல்லாம் கிடையாதுங்க. நவாஸ்கனியே உள்ள உட்காந்து பேசுவாருங்க, நம்ம ஏற்கனவே பேசினதுதான். கோர்ட்டு பெருசா, நவாஸ்கனி பெருசா? நவாஸ்கனி தாங்க உயர்ந்தவர். என்னங்க கோர்ட்டு பெரிய கோர்ட்டு, அது உச்சி குடிமை பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க சிறுபான்மை ஓட்டுக்காக அடுத்த கட்டமா போய் மௌல்வி, பாதிரி இவங்களுக்கெல்லாம் 2 வீலர் மானிய விலையில கொடுக்குறோம். ஏன்னா அப்பதானே இந்து மதத்தை வேகமா நசுக்க முடியும். எங்கேயாவது இவங்களுக்கு கோவில் பூசாரி இல்ல, இப்ப ஒரு கால பூஜைக்கு 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 1500 ரூபா எங்க இருந்து நொட்டாங்க அதை கேளுங்களேன். இந்த 1500 ரூபா பூஜை அந்த சாமான்கள்லாம் 2 கால பூஜைக்கான சாமான்கள் எல்லாம் வாங்கி அப்படியே கையில அதுல என்ன கமிஷன் அடிக்கிறானுங்க, அது வேற இருக்கும். நீங்க எண்ணெய் வாங்குறது கூட இந்த எண்ணெயை ரிஃபைன்ட் ஆயில ஃபில்டர் பண்ணி அதில் கெமிக்கலை கலந்து, அதுதான் முக்கூட்டு எண்ணெய், விளக்கேத்துற எண்ணெய் அப்படின்னு அந்த கோவில் வாசலில் விற்கிற நெய்யெல்லாம் பாருங்க. அந்த நெய்யை எங்கேயாவது வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு 2 நாள் கழிச்சு பாருங்க, அப்படி ஒரு நாத்தம் அடிக்கும். சாமி பிரசாதம் நம்ம பழிக்க கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன், அவ்வளவு பக்தி பேர்ல பக்தியை வச்சு பணம் பண்றதுக்கு இந்த இந்து அறநிலைத்துறையும் கேடுகட்ட இந்து அறநிலைத்துறையும் துணை போகுது. அதெல்லாம் எதையும் கவனிக்க மாட்டோம். ஆனா நாங்க பாய் அவங்க அலேலியா அப்படின்னா அவங்கதான் நாங்க போட்ட பிச்சையில இந்த பிச்சை வாங்குறதுல எவ்வளவு ஒரு இது. அம்மா தாயே, இது அம்மா தாயே ஆட்சி தான் இது. இந்த பயலுக்கு இவங்க இது கலைஞர் ஆட்சி கிடையாது, ஈவேர் ஆட்சி கிடையாது, திராவிட மாடல் கிடையாது, இது அம்மா தாயே ஆட்சி. அம்மா தாயே ஆட்சிக்கு அடுத்த தரையும் வரணுங்கிறதுக்காக தான் பல்ட்டி அடிச்சு அவங்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டர், 2 வீலர் கொடுக்குறோன்றாங்க. இங்க நம்மூர் பக்கம்லாம் இப்பவும் பாருங்க, அவர் பூசாரியோ குருக்களோ லோக்கல்ல பூஜை பண்றவங்க யாரும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கு சைக்கிள்லயோ இல்லை அவங்க நடந்தோ போறவங்களோ நான் இப்போ கூட பாக்குறேன். நான் 2 வீலர் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அந்த பணத்தை எடுத்து நீங்க மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டி 3000 கோடி ரூபாய்க்கு பிக் காம்ப்ளெக்ஸ், திருச்செந்தூர்ல ஒரு இது போட்டாங்களே பெரிய கட்டடம், இதுக்கு அதுக்கு 1000 கோடி 2000 கோடின்னு பிளான் போடுறதுல நீங்க ஒரு 500 கோடி 200 கோடி ஒதுக்கி கிராம கோவில் பூஜாரிகளுக்கு நாங்க உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறோம், மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ கட்டி நீங்க போய் கோவில் வேலையை பாருங்க
நீங்கள் ஒரு ரூபா உங்களுக்கு என்னமா கொடுக்க வேணாம். நீங்கள் ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பிடிச்சி தொங்குறாங்க. ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அதே மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களை ஓட ஓட அரசியல் ரீதியாக துரத்த போகுது. அப்பீஸ்மெண்ட் டு த கோர். நீங்கள் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதையுமே வேணாம். நீங்கள் அந்த ஒரு ஷெட்டு மாட்டுக்கொட்டால இருந்தால் கூட உனக்கு அப்ரூவல், உனக்கு செலக்டட் அன்செலக்டட் கவுண்டமணி சொல்ற மாதிரி மைனாரிட்டி செலக்டட், ஹிந்துஸ் அன்செலக்டட் அப்படின்னு நினைக்கிற இந்த நடத்தக்கூடிய இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும்.